மாண்புமிகு முதலமைச்சர், உங்கள் மேலே எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்கள் காதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. பல தவறுகள் நடக்குதுங்க, பல தவறுகள் நடக்குது. ஒரு ஏக்கரை 10 கோடிக்குன்னு பிளாட் போட்டு விற்கிறான். இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையில் நான் சட்டமன்றத்தில் பேசி தடுத்து வச்சுருந்தேன். இங்கே இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோடு அதை பிளாட் போட்டு விற்றுருக்கிறான். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி மருங்கூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் 120 ஏக்கர், அது பஞ்சமி நிலம். அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அதை ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒரு நிறுவனம் தொடங்குறான். அவன் கொஞ்ச நாள் அதை மூட்டு போயிடுறான். அப்புறம் டேனக்ஸ்னு ஒருத்தன் வாங்குறான். அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போகிறான். வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. இன்றைக்கி அங்கே ஏக்கர் 10 கோடி ரூபா நெய்வேலி பிரதான ரோட்டில். இப்போ இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பேர் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னைய IAS. அந்த IAS அதிகாரி பண்ருட்டினுடைய BDO அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய AD ரூரல் டெவலப்மெண்ட்னுடைய DRDனுடைய டைரக்ட் PD சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பரில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும். இது பஞ்சமி நிலம் அப்படின்றதால அவங்க தர மறுத்துட்டாங்க. அப்போ சட்டத்தை வளைக்கிறாங்க. மாற்றி BDOவுக்கு அதிகாரம் இருக்குது, DRDக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் இதை பிளாட் நிலமாக மாற்றி எங்களுக்கு அப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு ஊரக நகரமைப்புத்துறை துணை இயக்குனர், அப்போ இருந்த துணை இயக்குனர், அப்போ இருந்த BDOs அதிகாரிகள் எல்லாரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சி தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற IAS அதிகாரி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேலே ப்ரிவிலேஜ் எடுத்துருக்கிறேன். IAS IPS தப்பு செஞ்சால் விட்டுடலாமா? IAS IPS எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான், அது சட்டத்தின் முன்னிட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆக நான் சக IAS அதிகாரியை ப்ரிவிலேஜ் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். அவர் மீது ப்ரிவிலேஜ் கொண்டு அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் ஈரையன்பு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால் இந்த IAS IPS லாபி இருக்குது பாருங்கள், வேல்முருகன் நம்முடைய பொழப்பில் மண்ணள்ளி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள், ஊழல் செய்கிற அதிகாரிகள், நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குற அதிமுக ஆட்சிலையும் அதிகாரியாக இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிக்கிறான், திமுக ஆட்சிலையும் கீ போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா? இதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்கே ஒரு தீர்வு கிடைக்கணும். நான் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இன்றைக்கி 1 வாரம் ஆச்சு, ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கலை? இதே நிலைமை நீடித்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய அரசுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில கருப்பாடுகளை உடனடியாக நீங்கள் களைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு, சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன். நீங்கள் வெடி விபத்து ஏற்பட்டால் ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டால் ஒன்று, சுனாமி ஏற்பட்டால் ஒன்று. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவாக ஒரு உயிருக்கு 25 லட்சம். அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஒன்றிய அரசுக்கு நிதி கேட்டால் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒரு 984 கோடி கொடுத்துட்டா போதுமா? 25,000 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு. இல்லை எவ்வளோ வேதனையாக இருக்குது. பாதிப்படைஞ்ச நாங்கள் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கோம். செய்யுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், கவன ஈர்ப்பு கொடுத்துட்டேன், ஒத்திவைப்பு தீர்மானம் நடத்திட்டேன். தமிழ்நாட்டில் 234 MLAவில் இந்த அவையை 2 நாள் நடத்துறது தப்பு, ஒரு 10 நாள் நடத்திருக்கணும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்டையர் ஹவுஸில் 234 MLA அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எழுந்து ஒரு 3 நிமிடம் அவையை நடத்த விடாமல் குரல் கொடுத்த ஒரே MLA நான் தான். பெரியாரின் பேரன், காங்கிரஸ் கட்சியின் பேர் இயக்கத்தின் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர் இன்றைக்கு உடல்நிலை
பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறதோ, மிகப்பெரிய புயல் வெள்ளம் பாதிப்புகள் ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே முதலாவதாக பாதிக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக நம்முடைய கடலூர் மாவட்டம் இருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த புயலின் தாக்கம் மிகப்பெரிய மழை பொழிவையும் பல்வேறு மாவட்டங்களில் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரலாற்றில் இல்லாத வண்ணம் ஒரு மிகப்பெரிய மழை பொழிவின் காரணமாக அங்கிருந்து அதுபோன்று தென்பெண்ணை ஆறு உற்பத்தியாகின்ற கர்நாடக மாநிலம் பெங்களூரை ஒட்டிய பகுதியில் இருந்தும் நீர் வெளியேற்றப்பட்டு அந்த தென்பெண்ணை ஆறு தன்னுடைய கொள்ளளவுக்கு மீறி வழிந்தோடியினுடைய விளைவும், அதே நேரத்தில் நம்முடைய சாத்தனூர் அணை திறந்து விடப்பட்டதனுடைய அடிப்படையிலும் அளவுக்கு மீறிய மிதமிஞ்சிய மழைப்பொழிவு மற்றும் அணையின் நீர் திறப்பு ஆகியவை இரண்டும் சேர்ந்து அதோடு சிறு சிறு ஓடைகள், சிறு சிறு ஏரி குளங்கள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு அதனால் எம்முடைய கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக என்னுடைய தொகுதி இரண்டு பக்கமும் ஆறுகளை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. ஒரு பக்கம் தென்பெண்ணை ஆறு, நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ளடக்கிய கரையோர கிராமங்கள். இன்னொரு பக்கம் பண்ருட்டி கெடிலம் ஆறு, நூற்றுக்கணக்கான கிராமங்களை உள்ளடக்கிய ஆறு. இந்த இரண்டு ஆறுகளிலும் மிகப்பெரிய வரலாறு காணாத அளவுக்கு ஆறில் தண்ணீர் வழிந்தோடி வந்ததனுடைய விளைவு இந்த இரண்டு கரையோரம் இருந்த என் தொகுதி மக்கள் முற்றுமுதலுமாக மிகப்பெரிய தாங்கொள்ளா துயரத்தை இந்த புயல் வெள்ள மழை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதை குறித்து நான் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து என் தொகுதி முழுக்க பல்வேறு கிராமங்களை சுற்றி பார்த்து பாதிப்புகளை புகைப்படம் எடுத்து, அதுபோன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரியின் ஒரு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஒரு பகுதிகளையும் நான் சுற்றி பார்த்து புகைப்படங்களை எடுத்து வீடியோ எடுத்து இதையெல்லாம் ஆதாரமாக கொண்டு உடனடியாக சென்னைக்கு சென்று தமிழக சட்டப்பேரவையில் வரலாறு காணாத பாதிப்புகளை எமது கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதுபோன்று திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது, இதோ ஆதாரம் என்பதை சமர்ப்பித்து ஒரு நாள் முழுவதும் அவையை ஒத்திவைத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். உங்கள் வேண்டுகோள் பரிசீலனை இருக்கிறது என்று பேரவைத் தலைவர் தெரிவித்தார்கள். முதல் நாள் கூடிய உடனே எடுத்துக்கொள்ள சொல்லி நான் வலியுறுத்தினேன். விவாதம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்புறம் என்னை அழைத்து நாளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக நான் இதை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று பேரவைத் தலைவர் அறிவித்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த 5 மாவட்ட மக்களுடைய துன்பங்களை, துயரங்களை, அவருடைய உடைமைகள், அவரவர்கள் வீடுகளில் வாழ்கின்ற அந்த சூழலில் அந்த சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதன் காட்டாற்று வெள்ளம், மழை பொழிவு இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுக்க முடியாத மக்கள் தங்கள் வீடுகளிலே இருந்த அத்தனை உடைமைகளையும், ஒரு பாயில் தொடங்கி சமையல் பாத்திரத்திலிருந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, ஷோபாக்கள் என்னென்ன வீட்டில் இருந்துச்சோ, ஆடு, மாடு, கோழி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, செல்லப்பிராணிகள் நாய் போன்றவைகளையும் விட்டுவிட்டு கட்டிய உடையோடு கை குழந்தைகளோடு தூக்கி கொண்டு அவர்கள் மழை வெள்ளத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் மேடான பகுதிகளுக்கு வந்தார்கள். உடனடியாக நம்முடைய அரசு உத்தரவுக்கு இணங்க சில இடங்களில் சமுதாய கூடங்களிலும் என் தொகுதியில் சில பகுதிகளிலும் என் தொகுதி மக்களை பாதுகாத்து வைத்து அவர்களை சென்று பார்த்து அவர்களுக்கான உணவு, தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட நெல்லிக்குப்பம் ஆணையர், பண்ருட்டி ஆணையர், பண்ருட்டி பிடிஓ, அண்ணாகிராமம் பிடிஓ, துறைப்பாராட்சி செயல் அலுவலர், அதுபோன்று நம்முடைய பட்டாம்பாக்கம் செயல் அலுவலர், சேர்மன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் வலியுறுத்தி உடனடியாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். ஆனால் அத்தனை உடைமைகளையும் இழந்து அந்த வெறுங்கையோடு கட்டிய புடவையோடு உடுத்திய கைலியோடு துணிமணிகளோடு வந்த அந்த மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம்.
நான் வச்சது ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 26,000 கொடுங்க. விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹெக்டருக்கு குறைந்தபட்சம் 50,000 கொடுங்க. அதுபோன்று நிலையான பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய முந்திரி, பலா, மா போன்றதுக்கு ஹெக்டருக்கு அதுபோன்று தொகை ஒரு 50,000 கொடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அரசு இப்போ நிரந்தரமான பணப்பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 22,000 பணப்பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 17,500 அறிவிச்சிருக்காங்க. இது போதுமானது அல்ல. அதாவது நான் முதலமைச்சரை வேண்டுவது, ஒரு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. ஆதலால் இதில் கடலூர் மாவட்டம் எல்லா பகுதிகளிலும் ஆறு, ஏரி, குளங்களை கொண்ட ஒரு பகுதி. இப்போ நான் சொன்ன இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கூவாறு, தென்பண்ணை ஆறு, அந்த பக்கம் கெடிலம் ஆறு, விருத்தாச்சலத்தை பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு, இந்த பக்கம் பெருமாள் ஏரி, இந்த பக்கம் நேற்று வீராணம் ஏரி. இந்த 2 ஏரிகளும் திறக்கப்பட்டு இன்றைக்கு பெருமாள் ஏரி கீழ்கரை பகுதி முழுவதும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. வீராண ஏரி திறக்கப்பட்டு காட்டுமன்னார்குடி பகுதி முழுவதும் இன்றைக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஆக இது ஒரு பெரிய பேரிடர். அவங்க வீடுகளில் மழை வெள்ளம் போகாத பெரும்பான்மையான கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது. அப்போ வெள்ளம் உள்ளே போகும்போது இப்போ கடலூர் முகத்துவார பகுதி, கடலூர் மாநகரத்தை ஒட்டி எல்லா வார்டுகளையும் மழைநீர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஆற்றை ஓரே இருக்கிற மக்கள் வீடுகளில் மார்பளவு தண்ணி, முட்டுக்கால் மட்டும் தண்ணி இருக்குது. அப்போ வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் நாசமாச்சு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபாய் வரையில் அவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வெறும் குடும்ப அட்டைக்கு 2,000 அப்படின்னு அறிவித்தாங்க. சரி, அறிவித்த அந்த 2,000 நாச்சும் கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பட்டதான்னா இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேருந்துகள், மகிழுந்துகள், கார்லாம் அடித்து செல்லப்பட்ட காட்சி பத்திரிகை ஊடகங்களை நம்ம பார்த்தோம். அதுமாரி அங்கே பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டதுன்னா இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கானா இல்லை. கள்ளக்குறிச்சியில் இல்லை, விழுப்புரத்தில் இல்லை, கடலூரில் இல்லை. இப்போ 2 கரையோர ஆறுகளை கொண்டு கரையோரம் பாதிக்கப்பட்டிருக்கிற பண்ருட்டி தொகுதியில், பண்ருட்டி நகரத்தில் இருக்கிற சுமார் 15,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படலை. அதுமாரி அண்ணாகிராம ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 17 பஞ்சாயத்து அதுக்கு உட்பட்ட கிராமங்கள் ஆயுதிராவிட கிராமங்கள், கீழருங்கனம், நத்தம், சுந்தரவாண்டி, எய்தனூர், பல்லவரநத்தம் காலனி, அகரம், பாலூர், சித்தரசூர், சன்னியாசிப்பேட்டை, எழுமேடு, சின்னைப்பேட்டை, ஆண்டிப்பாளையம், கட்டியாம்பாளையம், விஸ்வநாதபுரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் கணக்கெடுத்து நம்ம அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 தினங்களை கடந்துச்சு. இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு என் தொகுதியில் இந்த சுமார் கிட்டத்தட்ட 9,519 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கலெக்டரேட்டில் ரெக்கமெண்ட் போயிருக்கு. இன்னும் நிதி விடுவிப்பு இல்லை. பண்ருட்டி டவுனில் 15,000 குடும்பங்களுக்கு நிதி விடுவிப்பு இல்லை. சாத்திப்பட்டு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3,000 குடும்பங்கள், 3,000 குடும்ப அட்டைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போயிருக்கு, இன்னும் வரல. என்னுடைய தொகுதியில் எல்லன்புரம் பஞ்சாயத்தில் ஒரு உயிர் மின்சார கசிவினால் இறந்திருக்கு. சாத்திப்பட்டில் நேற்றுக்கு ஒரு உயிர் மின்சார கசிவினால் ஒரு உயிர் இறந்திருக்கு. என் தொகுதியில் 2 உயிர் போயிருக்கு. ஆக ஒரு இழப்பை தொடர்ந்து இழப்பை சந்திக்கிறோம். அப்போ பொதுமக்கள்கிட்ட நாங்கள் போய் உங்களை மாரி பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் கூட்டுக்கிட்டு ஒரு 5-6 காரில் போய் பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வரீங்க, பார்த்துட்டு போகிறீங்க, ரோட்டில் இறங்கி அல்லது மழை வெள்ளம் போகிறத பார்த்துட்டு போகிறீங்க, என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. இதுமாரி முன்கூட்டியே நடக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சு தான் நான் பண்ருட்டியில் இருக்கிற அந்த பண்ருட்டி எல்லன்புரம் பகுதியிலேருந்து அரஸ் மணிநகர் வழியாக போகிற அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஆறு, அதை கம்ப்ளீட்டாக தூர்வாரி காங்கிரீட் இருபக்கமும் தடுப்பு சுவர்களை அமைத்து வெள்ளம் ஆயுதிராவிட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள் வாழ்கிற இந்த அவுலியா தர்கான்னு ஒன்று கம்ப்ளீட்டாக மூழ்கிச்சு. அங்கே நாங்கள் பண்ருட்டி ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்தோம். இது தொடர்கதியான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எப்போதெல்லாம் மழை வெள்ளம் புயல் ஏற்படுகிறது அப்போல்லாம் பாதிக்குது. 2001 முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிலிருந்து இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் நான் ரேஸ் பண்ணுறேன். வர்ற எல்லா குழுக்கள்கிட்டையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியுது. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எம்எல்ஏ, நீங்களும் எம்எல்ஏ இருக்கும் போல தொடர்ந்து வரீங்க, பார்த்துட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறீங்க, என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்றாங்க. தீர்வு தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏவாகிய வேல்முருகனால் எடுக்க முடியாது, அரசு தான் எடுக்கணும்.
அதுக்காக தான் நான் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு அவர் வீட்டில் போய் நான் கடிதம் கொடுத்தேன். அந்த சேனல் ப்ராப்பராக பண்ணி தடுப்பு சுவர் ஏற்படுத்தணும். அதே மாதிரி நெல்லிக்குப்பத்தில் வெள்ளப்பாய்த்தான் வாய்க்கான்னு ஒன்று இருக்குது, வெள்ளப்பாக்கம் வாய்க்கான்னு, அதை தூர்வாரி காங்கிரீட் சுவர்களை வச்சு அதில் விஸ்வநாதபுரம் அது போன்று அது 3 வார்டு முற்று முதலுமாக கம்ப்ளீட்டாக விளங்க அப்படியே அந்த மக்கள் வந்து ஒன்றுமே எடுக்க முடியல. அவங்க வந்து இப்போ வந்து நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற 3 பள்ளிகளை கொண்டு வந்து வச்சுருந்தோம். அப்போ அந்த மக்களை போய் நான் பாதிக்கப்பட்டு பள்ளிகள் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள போய் அவங்களுக்கு உணவு தண்ணீர் பால்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க கண்ணீரோட கதறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதில் முள்ளிகிராம்பட்டு அப்படின்றது கம்ப்ளீட்டாக முழுகிச்சு. ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது, அதுலேருந்து தண்ணி நிரம்பி வந்து முழுச்ச. அதுமாதிரி வெள்ளப்பாக்கம் தானே, வெள்ளப்பாக்கம் இன்னொரு ஒரு அந்த பெண் கவுன்சிலர் இல்லை முள்ளிகிராம்பட்டு ஒன்று, வெள்ளப்பாக்கம், வான்பாக்கம் கம்ப்ளீட்டாக முழுகிச்சு. அப்போ அப்படி முழுகப்பட்ட அந்த மக்களை கொண்டு வந்து தனியார் பள்ளியில் ஸ்கூலில் வச்சுருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா நகராட்சி ஆணையர் மூலிமா உணவு கொடுக்க சொன்னோம். ஒரு நாள் அரசு இயந்திரம் உணவு வேகமாக கொடுத்தாங்க, மறுநாள் அவங்களுக்கு உணவு இல்லை, பால் இல்லை. நானும் கமிஷனர்கிட்ட கூட்டு சொல்கிறேன், அதிகாரிகிட்ட கூட்டு சொல்கிறேன், முறையாக விநியோகம் செய்யலை. மறுநாள் அவங்க போக முடியாது, ஒரே சேரும் சகதியமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு நாள்னாச்சும் உணவு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றாங்க 6000 மக்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அந்த நகராட்சி உயரதிகாரிகள் ப்ராப்பராக செய்யலை. அதற்கும் பிறகு துணை முதலமைச்சர் வராரு. அவருக்கு நான் அவருடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு இதுமாரி பகண்டை உள்ளிட்ட என்னுடைய தொகுதியில் உளுந்தம்பேட்டை, எனதிரிமங்கலம், அதை ஒட்டி இருக்கிற பல்வேறு கிராமங்கள், கரும்பூர், திருத்துறையூர், அக்கடவள்ளி, இது போன்ற பூண்டி, அது போன்று ஏபி குப்பம், அது போன்று கள்ளிப்பட்டு, பெரிய கள்ளிப்பட்டு, புலவனூர், அதுமாரி பல பகுதிகள். அதேமாதிரி இந்த பகுதியில் சின்ன பகண்டை, பெரிய பகண்டை, மேல்குமாரமங்கலம், இந்த பகுதி எஸ்கே பாளையம், வடுகப்பாளையம், இது போன்ற பல பகுதிகள் அதேமாரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். இல்லை தமிழ்நாடு முழுக்க துணை முதலமைச்சர் போகணும்னு சொல்லிட்டு பட்டாம்பாக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து வேட்டியும் 5 கிலோ அரிசியும் அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ சரி, அவர் போயிட்டார், துணை முதலமைச்சர் எல்லா கிராமத்துக்கும் வர முடியாது என்பது நியாயமானது. மாவட்ட நிர்வாகம் அப்போ அந்த மக்களுக்கு தொடர்ந்து உணவு, அவங்களுக்கான பால், குழந்தைகளுக்கான பால், தண்ணீர் பாதுகாப்பாக கொடுக்கல. அப்புறம் நெல்லிக்குப்பம் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிற பிரமுகர் மூலமாக எனக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு நான் உடனே அங்கே வந்து அந்த மக்களுக்கு என்னுடைய செலவில், என் சொந்த செலவில் நான் அங்கே அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கி அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லிக்குப்பம் நகராட்சி கவுன்சிலர்ஸுக்கு மூலிமா, அந்த உள்ளூர் பிரமுகர் மூலிமா அந்த உணவை நான் அவங்களுக்கு வழங்கினேன். அப்போ ஒரு தனிப்பட்ட எம்எல்ஏ ஒரு தொகுதியில் வாழ்கிற 3 லட்சம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம வழங்க முடியுமா? அப்போ நான் என்ன இந்த சிஸ்டம் இது எப்படி இயங்கணும் அப்படின்னு நான் அரசுக்கு சட்டமன்றத்தில் பல ஆண்டு ஆலோசனை சொல்கிறேன். ஒரு பாதிப்பு வருது, நீங்கள் அணையை திறக்கிறீங்க அப்படின்னா திறப்பதற்கு முன்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கணும், அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற சேர்மன், வைஸ் சேர்மன், இந்த கவுன்சிலுக்கு தகவல் கொடுக்கணும். அடுத்தது அந்த பஞ்சாயத்து, என் தொகுதியில் இப்போ ஒரு 54 பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த 54 பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் தகவல் சொல்லி கரையோர மக்களை பாதுகாப்பாக உடனடியாக மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு, வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியார், துணை வட்டாட்சியார்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், ஆர்ஐ என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரோடு சேர்ந்து ஒரு குழுக்களை உருவாக்கி கூட்டு முயற்சியோடு உடனடியாக முன்னெச்சரிக்கை கூட்டங்களை நடத்தி அவர்களை பாதுகாப்பான இடங்களில், மண்டபங்களில், பள்ளிகளில் தங்க வச்சு 3 வேளையும் அவர்களுக்கான ப்ராப்பரான உணவு, பச்சை குழந்தையோடு வந்து பள்ளிக்கூடத்தில் கிடக்கிறாங்க, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட கொடுக்க முடியல. இது ஒரு இயற்கை பேரிடர், கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதற்கான முன்முயற்சிகளை திட்டமிட வேண்டியதான் ஒரு அரசனுடைய பொறுப்பு, கடமை. அதுதான் ஒரு பேரிடர் மேலாண்மை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருடைய வேலை. அந்த துறையினுடைய முதன்மை செயலாளர், துறையினுடைய நிர்வாக வருவாய் ஆணையர், இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, சப் கலெக்டர் சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை, இந்த மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்ட மானிட்டரிங் ஆஃபீஸருடைய வேலை, சூப்பர்வைசர் அதிகாரியுடைய வேலை. ஆனால் எந்த அதிகாரி எந்த மக்கள் பிரதிநிதிகளையும் தொடர்பு கொள்ளவே இல்லை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், துணை முதலமைச்சர் வராரு, புரட்டக்கலாக இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரோ, ரெவன்யூ செக்ரட்டரியோ இல்லது மானிட்டரிங் ஆஃபீஸரோ எனக்கு எந்த தகவலும் சொல்லலை. துணை முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எனக்கு சொல்லலை. இங்கே மாவட்ட அமைச்சர்கள் 2 பேரும் இங்கே வண்டியில் சுற்றி வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எந்த எனக்கு தகவலும் வரல.
வேளாண்மை அமைச்சர் மட்டும் கூட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அவர் உள்ளூர் அமைச்சர்கள் அவங்க எப்பயும் விழாவுக்கு சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. அரசு அங்கேருந்து முதலமைச்சர் வர்றாருன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? துணை முதலமைச்சர் வர்றாருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எது எப்படி வெள்ளத்தடுப்புலேருந்து எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்போ எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடரை ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கலை. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்றைக்கி தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. குற்றாலம் கரைபுரண்டு ஓடுது. தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பார்க்குற பகுதியில் கரைபுரண்டு ஓடுது. அப்போ இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மேலாண்மை துறை எடுக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு திட்டமிடல் இல்லாத ஏதோ ஒரு சில அதிகாரிகள் அவங்களாம் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு தந்தோண்டித்தனமாக ஒரு நிர்வாகத்தை செய்கிறாங்க. மக்கள் உயிர் பலியாகுது. பல உயிர்கள் பலியாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்து அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 14 உயிர்கள் பலியாயிருக்கின்றது. இப்போ ஏன் தொகுதியில் 2 உயிர்கள் போயிருக்கு. அப்போ இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இந்த புயலுக்கு பிறகு எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை கால்நடைகள் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை நிரந்தர பணப்பயிர்கள் எத்தனை ஹெக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு இன்னும் வெளியில் வரல. அதேமாரி விவசாய பயிர் வகைகள் எத்தனை ஆயிரம் ஹெக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு, அதுக்கு நிவாரணம் இன்னும் போய் சேரலை. ஆக அரசு என்பது இது உங்களுக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர் இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்துகளை ஒட்டி ஒரு 5 கிராமத்தில் வெள்ளம் வருதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் சொல்லி அவருக்கு அங்கங்கே சமுதாய கூடம் இருக்குது, இல்லை அங்கங்கே நியர்பை மேடான பகுதியில் ஸ்கூல் இருக்குது, அந்த மக்கள்கிட்ட போய் பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு ப்ராப்பராக அது சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவர் அதை மானிட்டரிங் ஆஃபீஸ் அதை கண்காணிப்பார். மக்கள் உணவு இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, மக்கள் எங்கேயும் சாலை மறியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்றைக்கி குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்கிற கடலூர் தான் கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? ஏன் தொகுதியில் பாருங்கள். அப்போ நடுவில் கரெக்டாக நாங்கள் 2 பக்கமும் ஆற்றுல மாட்டிக்கிட்டோம். எப்போ மழை வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இதுக்கான என்ன? இப்போ கடில ஆற்றை எங்கே தூர்வாரி இருக்காங்க? ஒரு ப்ராப்பராக எங்கே ஒரு பழைய பாலம் இடிஞ்சு வந்து போச்சு பண்டூட்டியில், அதில் 2-3 பேர் ஏற்கனவே இறந்துட்டான். அதுலேருந்து பல்ட் அடித்து குளிச்சு பசங்க அதை கம்ப்ளீட்டாக டெமாலைஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம். நீர்ப்பாசனத்துறை மெத்தனம், மாவட்ட நிர்வாகம் மெத்தனம், ஒரு நடவடிக்கை இல்லை. புது பாலம் கட்டி பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ அந்த அந்த பகுதியை ஒட்டி பனிக்குங்குப்பம் ஏற்கனவே அது அங்கிச்செட்டி பாலத்தில் ஒரு தம்பி அதில் இருந்தால் போய் பல்ட் அடித்து குளிச்சு ஆற்றுல மண்ணில் சொறி செத்து போயிட்டான். அப்போ ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி செத்து போயிட்டான். இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டால் 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை வழிநடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் எடுத்தால் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாதத்தில் செத்து விட்டால் 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் செத்து விட்டால் 3 லட்சம்.
இங்கே ஆற்று மணலை சுரண்டி பொக்கிலின்னு வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில் இருந்து அதில் என் தொகுதியில் கடந்தமா உங்களுக்கு தெரியும். ஒரே குடும்பத்தில் 7 பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழி உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளோ ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணேன். அதுக்காக பகண்டையில் தடுப்புச்சுவர் அமைக்கணும். அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் ஃபுல்லாக கம்மிட்டாக வீரான ராட்சத பைப்புகளை பதிச்சு கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்டிலேருந்து திருவண்ணாமலை வரையிலும் கான்கிரீட் பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோ அதேமாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன். இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காங்களா? அப்போ தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும், கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளம் வந்து ஆற்றுல வந்து டேமை திறந்து விடும் போது அல்லது பெரும் விழையும் போது ஊரை அடிச்சுக்கிட்டு போவோம். துணிமணி எல்லாம் கையில் கட்டண பொட்டையோடு துணியோடு நாங்கள் எல்லாம் வெளியேறணும். அப்போ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோடு தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையாக போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன். நீங்கள் வெடி விபத்து ஏற்பட்டால் ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டால் ஒன்று, சுனாமி ஏற்பட்டால் ஒன்று. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவாக ஒரு உயிருக்கு 25 லட்சம். இப்போ நீங்கள் காவல்துறையில் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, உயிரை பணையம் வச்சு அவங்க வேலை செய்வங்க கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. வருவாய்த்துறையில் மற்ற துறைகளில் வேலை செஞ்ச பணியாளர்கள் இருந்தால் 25 லட்சம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. 24 மணி நேரம் அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள். சரி, குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு 25 லட்சம் ஒரு உயிர் பலியாச்சுன்னா அது வெடி விபத்தில் ஏற்பட்டாலும், ஆக்சிடென்ட்டில் ஏற்பட்டாலும், விபத்தில் ஏற்பட்டாலும், எதில் ஏற்பட்டாலும் அந்த உயிர் அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது என்னமோ சொல்லுவாங்களே, வலு உள்ளவன் வாழலாம். அன்றைக்கி நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தாக செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசி அப்போ இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்ச ரூபா. ஆனால் இப்போ என் தொகுதியில் செத்துட்டாங்க. இன்னும் அந்த 1 லட்ச ரூபாய் இன்னும் குடும்பத்துக்கு அந்த கிடைக்கல. கேட்டால் அது 1 லட்ச ரூபா காமனாக எல்லாருக்கும் கொடுக்குறது. இது என்ன நியாயம்? அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்கள் அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக, மாவட்டத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் அதிகாரிகள், அந்த நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய திறமையின்மையின் காரணமாக எங்களுடைய மக்கள் உயிர், கால்நடைகள் உயிர், எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற முந்திரி, பலா, மாமரம் எல்லாம் போயிடுச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கரில் என் தொகுதியில் மக்கள் கொய்யா மரம் பூரா திருப்பிக்கிச்சு, ஒடிச்சிக்கிச்சு. வாழை இங்கே ராமாபுரத்தை வைசான போல ராமாபுரம், கண்ணாரப்பேட்டை, அப்படியே குமலங்குளம், ஏப்புதூர், அரசடிக்குப்போம், ஏன் ஊர் புலியூர் காட்சக, சமட்டிக்குப்போம், கிருஷ்ணம்பாளையம், குள்ளஞ்சாவடி, இப்போ இடங்கண்டாம்பட்டு, ஆலப்பு எல்லாம் எங்கே பார்த்தாலும் யாரெல்லாம் வாழை விவசாயம் செஞ்சாங்க எல்லா வாழையும் எல்லாம் முறுக்கிச்சு, எல்லாம் ஒடிஞ்சிச்சு. ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு சேர்த்து நீங்கள் 17,500 ரூபா கொடுக்குறீங்க. சவுக்கு கம்பு வாங்கியிருப்போம் ஒரு டன்னு, அது இன்றைக்கி ஒரு டன்னு 40,000 ரூபா. சவுக்கு முட்டு கொடுக்குற சவுக்கு கொம்பு கூட நீங்கள் காசு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு நிதி கேட்டால் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒரு 984 கோடி கொடுத்துட்டா போதுமா? 25,000 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு. இல்லை எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போ ஒரு சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி 2 நாள் நடத்துனாங்க, 5 நாள் நடத்துகிறாங்க, நாங்கள் வந்தால் 100 நாள் நடத்தும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரீங்க. இவ்வளோ பெரிய ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடே டோட்டலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. டெல்டா மாவட்டங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ஒவ்வொரு புயல் வரும்போது 15 மாவட்டம் 20 மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு அதற்குரிய திட்டமிடல்கள், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏன் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற எங்களுக்கு பண்ருட்டி எம்எல்ஏ நான் எனக்கு ஏன் இந்த நாட்டுடைய பேரிடர் துறை அமைச்சரோ செயலாளரோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உங்கள் தொகுதி மக்களை அலாட் பண்ணுங்க. இங்கெங்கே புயல் வரப்போது இப்போதைக்கு அணை திறக்க போகிறோன்னு ஏன் நீங்கள் சொல்லலை? மத்திய குழு வருது. தேவனாம்பட்டத்தில் தொடங்கி கம்ப்ளீட்டாக கடற்கரை ஓரக்கிற கிராமங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை ஓர கிராம மக்கள் மீனவர்களை போய் பார்க்கல. அன்னைக்கு மீனவர்கள் 7 பேர் மாற்றிக்கிட்டாங்க. மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் ஏகாம்பரம் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகு தான் அந்த செய்தி அங்கே தெரியுது. அது வரையிலும் மாவட்ட நிர்வாகமே இங்கே வந்து வெளிப்பாடு கேட்டிருக்கோன்றீங்க.
அப்புறம் நான் நேரடியாக போய் உட்காந்து அங்கேருந்து ஏர்ஃபோர்ஸ் மார்ஷல் சீஃப் கிட்ட பேசி அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஹெலிகாப்டர் அங்கே வருது. இப்போ என்ன அன்றைக்கே பத்திரிகை சென்னை சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்து அதை நான் ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு இந்த கோவத்தில் தான் நான் எல்லா ஊருக்கும் போய் ஏன்னா மாவட்டம் மாநிலம் பத்திரிகை கார் படைசூழ போய் அந்த மக்களை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் டிஷர்ட்டை போட்டுட்டு சாதாரணமாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து என் வீட்டில் பண்டுட்டில் உட்காந்து இந்த மழை வெள்ளம் பெஞ்சு அன்றைக்கே ஒரு டிஷர்ட்டோடு நான் லைவ் கொடுத்தேன் 1/2 மணி நேரம். அதில் எல்லா செய்திகளையும் நான் குறிப்பிட்டேன். இந்த மீனவர்கள் எப்படி அங்கே மாட்டிக்கிட்டு தத்தளிச்சாங்க, எப்படி நான் அரசு உயரதிகாரிகளை போய் நேராக சந்தித்து அவர்களை மீட்டு அப்படின்றத அன்றைக்கி நான் பதிவு செஞ்சேன். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த 7 மீனவர்களை ஏன் நீங்கள் மீட்கலை உடனடியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை சார் அவங்க இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு அது பாதுகாப்பான இடம், அங்கே 2 இரவு காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்தாங்க. எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்கிற நம்மகிட்டே பிரெட் இல்லை, பால் இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி அவர் சமைச்சு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு? இப்படி பொய்யாலாம் சொல்லாதீங்க, அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுறேன்னு சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன். அப்புறம் சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டார். எனக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒரு சின்ன அதிகாரம், அரசு உறுதிமொழி குழு தலைவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களுக்கும் போய் என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாரிகளை அன்பாகவும் கொஞ்சம் விரட்டியும் நான் இன்றைக்கி பல அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு கமிட்டி ஆசிய சேர்மன் 1 வருஷம் தான் அந்த பதவி. இந்த 1 வருஷ பதவியை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பிஸ், போலீஸ் கமிஷனர்ஸ், டிஆர்ஓ, நகராட்சி ஆணையர்கள், ஆர்டிஎம்இ, ஆர்ஜேடி உள்ள உயர் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற சில இடங்களில் எடுத்துருக்குறாங்க. இப்போ நேற்று தினம் காஞ்சிபுரம், இந்த நேரத்துக்கு செங்கல்பட்டு நான் கலெக்டரோடு சேர்ந்து மழை பாதிக்கப்பட்டலாம் பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லி சில ஆலோசனைகளை வழங்கி கலெக்டர் அந்த ஸ்பாட்டில் உடனே சப் கலெக்டர்ஸ் அனுப்பி ஆர்டிஓ அனுப்பி டிஆர்ஓ அனுப்பி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ எடுக்க முடியும். நம்முடைய அரசு இயந்திரம் அவ்வளோ வலுவானது, அவ்வளோ கட்டமைப்பு கொண்டது. சென்னையில் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார்னா அடுத்த 1 நிமிடத்தில் கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்கே இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்போ ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதில்ல? என்ன எம்எல்ஏ இப்போ கலெக்டர் ஃபோன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில், கடலூருக்கு 1 எம்பி தான் இருக்காங்க, 10 ஃபோன் கால் அமைச்சர் உள்பட. சார் இதுமாரி அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு ஆசை கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நான் தொடர்படுத்தி தகவல் சொல்கிறேன், என்னுடைய கடமை நான் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக தலைமையிலேருந்து தகவல் சொல்கிறீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதார், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங்கு வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்போ என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகார போதை? இன்னும் 1 வருஷம் கட்சி எங்கே வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்கள் முழுசாக மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்துறை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைப்பு கட்ட மானிட்டரிங் ஆஃபீஸு ஒருத்தர் கூட ஒரு தொகுதியுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போய் எங்கெங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை பேசலை. என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. நானாக எங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி, எங்கள் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி, ஆனந்த் அனுப்பி, சுரேந்திரன் அனுப்பி, லெனின் அனுப்பி, இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி, அருளை மக்கள் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புளியோர தயிர் சோறு போடு, அருள் நீ ஏதாச்சும் போடுற மக்கள் பாவம் கையேந்தி நிற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ ஒரு நிர்வாக திறமையுள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும்.
இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும். இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டா என்எல்சி சுற்றி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது. எங்க இந்த மாவட்டத்து மக்களை நீங்க கேட்குற எப்படி நீங்க வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம்? என்எல்சி தனி வெளியேற்றி பூரா கிராமம் சேர்த்து தொப்பு அங்கே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வீராணம் திறந்து விட்டா சுற்றி இருக்கிற 2 தொகுதி பாதிக்கப்படுது. அதே மாதிரி இங்கே பெருமலை ஏரி துரத்த விட்டால் பூரா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓரம் வரைக்கும் எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. இங்கே இந்த பக்கம் கெடிலாறு, இந்த பக்கம் தென்மணியாறு. உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும்ல, கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, இப்போ திமுக ஆட்சியும் சரி, நூற்றுக்கணக்கான கோடி பெருமலை ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்து கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில் வந்து கலெக்டர் தலைமையில் இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்போ மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இதையெல்லாம் கேட்டால் உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்கள் இருக்க பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றதில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்கில் எந்த அமைச்சருடைய கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலை? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோக்காலில் அடுத்தது தான் எனக்கு சேர் போடுவாங்க. எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும்? எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரோட்டோக்கால் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ, அந்தாண்ட நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லையும் பிஆர்ஓ கேட்டால் மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தலை இது வரைக்கும்? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர், உங்கள் மேலே எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்கள் காதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. பல தவறுகள் நடக்குதுங்க, பல தவறுகள் நடக்குது. அதில் ஒரு செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளையும் இன்னைக்கு மஞ்சள் நோட்டீஸ் விட்டு மூடிட்டு அந்த தொழிற்சாலை முதலாளிகள் ஒரு ஏக்கரை 5000 10,000 வாங்கின கெம்பிளாஸ்ட்டு இன்னைக்கு அங்கே இருந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கரை ஒரு ஏக்கரை 10 கோடிக்குன்னு பிளாட் போட்டு விற்கிறான். இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையில் நான் சட்டமன்றத்தில் பேசி தடுத்து வச்சுருந்தேன். இங்கே இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோடு அதை பிளாட் போட்டு விற்றுருக்குறான். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி மருங்கூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் 120 ஏக்கர், அது பஞ்சமி நிலம். அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அதை ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒரு நிறுவனம் தொடங்குறான். அவன் கொஞ்ச நாள் அதை மூட்டு போயிடுறான். அப்புறம் டேனக்ஸ்னு ஒருத்தன் வாங்குறான். அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போகிறான். வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது, எந்த இழப்பீடும் கிடையாது. இன்றைக்கி அங்கே ஏக்கர் 10 கோடி ரூபா நெய்வேலி பிரதான ரோட்டில். இப்போ இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பேர் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னைய ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் அதிகாரி பண்ருட்டினுடைய பிடிஓ அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய ஏடி ரூரல் டெவலப்மெண்ட்னுடைய டிஆர்டினுடைய டைரக்ட் பிடி சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பரில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும். இது பஞ்சமி நிலம் அப்படின்றதால அவங்க தர மறுத்துட்டாங்க. அப்போ சட்டத்தை வளைக்கிறாங்க, மாற்றி பிடிஓவுக்கு அதிகாரம் இருக்குது, டிஆர்டிக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் இதை வந்து பிளாட் நிலமாக மாற்றி எங்களுக்கு அப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு வந்து ஊரக நகரமைப்புத்துறை துணை இயக்குனர், அப்போ இருந்த துணை இயக்குனர், அப்போ இருந்த பிடிஓஸ் அதிகாரிகள் எல்லாரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சி தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேலே ப்ரிவிலேஜ் எடுத்துருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு செஞ்சால் விட்டுடலாமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான்.
அது சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆக நான் வந்து சக ஐஏஎஸ் அதிகாரியை ப்ரிவிலேஜ் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். அவர் மீது ப்ரிவிலேஜ் கொண்டு வந்து அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி இருக்கு பாருங்க, வேல்முருகன் நம்முடைய பொழப்பில் மண்ணள்ளி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள், ஊழல் செய்கிற அதிகாரிகள், நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குற அதிமுக ஆட்சிலையும் அதிகாரியாக இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிக்கிறான், திமுக ஆட்சிலையும் வந்து கீ போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா? இதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்கே ஒரு தீர்வு கிடைக்கணும். இங்கே இருக்கிற அரசு திட்டங்கள் அதேமாரி தான், பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா அதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக என் தொகுதியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒன்றுன்னா அவங்க குடும்பத்துக்கே. இப்போ என்ன பொதுமக்கள்லாம் எங்கே போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முதல் கொண்டு, ஒரு டிராக்டர் வழங்குறது முதல் கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? வெள்ள பாதிப்பில் அதுமாரி இந்த நான் சொன்ன இந்த 17 பஞ்சாயத்தில் பெரும்பான்மை அதிமுக பிரசிடென்ட்டுகள் அவங்க இப்போ சாலை மறியல் பண்ண போகிறேன் எம்எல்ஏன்றாங்க. நான் கூட்டு பேசி சாலை மறியலாம் வேண்டாங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், உயர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தரேன், சாலை மறியலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள், ஊழலுக்கு துணை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக தான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன். நன்றி, வணக்கம். அதான் அரசு என்றால் முதலமைச்சருக்கு சில செய்தி போகலை, அதனால் முதலமைச்சருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தவறு செய்கிற அதிகாரிகளை குறித்து தான் இந்த குற்றச்சாட்டு. அதே மாதிரி என் தொகுதிக்கு, என் மாவட்டத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் சொல்லாமல் வருகின்ற அமைச்சர்களை பற்றியும் தான் குற்றச்சாட்டு. அப்போ தான் முதலமைச்சருக்கு போகும், முதலமைச்சர் கூட்ட அமைச்சர்களை கேட்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாமல் என் மாவட்டத்துக்குள்ளே எப்படி வரலாம், என் தொகுதிக்குள்ளே எப்படி வரலாம்? நீங்கள் யாராக கூட இருங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? புரோட்டோக்காலாக எனக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லாமல் வரீங்க? அப்படி வரீங்க, வரும்போது நான் அவங்கள போய் கூப்பிட்றேன், பகண்டையில் ஏரி உடஞ்சி போச்சு, உள்ளே வந்து போச்சு, ஆற்று நீர் உடஞ்சி பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்லை எனக்கு நேரம் இல்லை. இப்போ இது எப்படி மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை? ஆக தவறு செய்கின்ற அமைச்சர்கள், தவறு செய்கின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய இந்த கண்டனங்கள் பொருந்தும். கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது வந்து ஒரு பேரிடர், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பில் ஆண்டாண்டு காலமாக நம்ம மாவட்டம் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் பாதிக்கப்படலை? இங்கே இருக்கிற எத்தனை பத்திரிகையாளர் வீட்டில் யார் வீட்லையும் தண்ணி வரல? அப்புறம் உங்கள் வீடு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு? அந்த மக்களை போய் வெறுமனே எம்எல்ஏ நான் போய் பார்த்து, கண்ணதாசன் வீடு பாதிக்கப்படல, யார் வீடுங்க பாதிக்கப்படல சொல்லுங்கள்? சும்மா வெறுமனே இப்போ போய் பகண்டிக்கு வாங்க, திருக்கண்டேஸ்வரம் வாங்க, சரி அப்படியே இருந்தாலும் 3 லட்சம் மக்களுக்கு வேல்முருகன்கிட்ட ஏற்கனவே மழை வெள்ளத்தில் தான் பண்ருட்டி வீட்டை மார்வாடி கிட்ட விற்று செலவு பண்ணி மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டேன். இப்போ விற்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை, எதை விற்கிறது? நான் இன்னும் மார்வாடி கிட்ட விற்ற வீட்டை என்னால் மூக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், ஒரு வர்ற அமைச்சர்கள், தொகுதி எம்எல்ஏ உங்கள் தொகுதி தான் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, வாங்க, எந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்து பாதிக்கப்பட்டிருக்கு, வாங்க போய் பார்க்கும். இது தடுப்பு நடவடிக்கை என்ன? குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசூரில் நான் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன், அங்கே ஒரு பெரிய அணை கட்டி ஷட்டர் போட்டு முறையாக அந்த நீரை மலட்டார் வழியாக திருப்பி விடணும். அதேமாதிரி எந்தெந்த ஆறு ஏரி, சிறு கிராமம் உள்ளிட்ட நத்தம் உள்ளிட்ட ஆறு ஏரி குளங்களை நிரப்புற சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு படித்து சொல்கிறேன். அந்த விவசாய மக்களோடு சேர்ந்து சொல்கிறேன். ஆனால் ஒரு காலத்திலையும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கவே இல்லை. என் கருத்தை கூட்டாலும் ஏற்றுக்கின்னு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்முடைய மாவட்டமே பாதிச்சிருக்காது. 70 கோடி ரூபாயில் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி துரைமுருகன் அண்ணன்கிட்ட கொடுத்து, அவர் நம்முடைய சந்தீப் சக்சேனா சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போய் அவர்கிட்ட கொடுத்து பட்டியலில் சேர்க்க சொல்லிட்டார். ஆனால் அவரும் பட்டியலில் சேர்த்துட்டார். அறிவிப்பில் இடம்பெற நேரத்தில் அதை தடுத்த சக்தி யார்? அதோட இன்னொரு பெரிய கொடுமை, எவ்வளோ ரத்த கொதிக்குதுங்க. என்எல்சிக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி தொடர்ச்சியாக போராடி வெறும் 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை, தினமணி சீனு, சங்கர், நம்ம வீரகுமார் போன்ற சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தெரியும். 10 லட்ச ரூபா நம்முடைய சிவா போன்றவங்களுக்கு தெரியும். எத்தனை போராட்டங்களை நடத்தி 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை இன்னைக்கு 100 கோடியாக கொண்டு வந்தேன். 100 கோடி நிதியே
சிஎஸ்ஆர் ஃபண்டில் யார் பிரிச்சுக்கிட்டா? யாருடைய தொகுதிக்கு போனாங்க? என்எல்சி சேர்மனை முற்றுகையிட்டு தேச விரோத வழக்கை வாங்கி சிஎஸ்ஆர் ஃபண்டை உயர்த்தின உடனே நீங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி பெருமர்கள் பிரிச்சுப்பீங்க, உங்கள் தொகுதி வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போவீங்க. எப்பயும் நாங்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் சாகணும். இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போ இதெல்லாம் நேர்மையாக எல்லா தொகுதிக்கு ஈவனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அரசு நிர்வாகம் இயந்திரம்? சொல்லுங்கள். அப்படி தான் நான் கேட்டேன். இது எல்லாத்தையும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் என் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு. அதேமாதிரி நிதி கலெக்டர் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நம்முடைய கணேசன், அப்புறம் இந்த கலெக்டர் நம்முடைய அருண் தம்பராஜ் எல்லாரும் கமிட்டியில் கூடி முடிவெடுத்து இந்த வெள்ளப்பாக்கம், பண்ருட்டி, பட்டாம்பாக்கம், தொரப்பாடிக்கு தடுப்பணைகள், அந்த செக் டேமுக்கு நிதி ஒதுக்குனாங்க. யாரோ ஒரு சென்னையிலேருந்து ஒரு அதிகாரி வந்தாங்களாம், ஏடி மைன்ஸுக்கு மேல் அதிகாரி. அந்த அம்மா ஒரு பெண் அதிகாரி. நான் அவங்கள ஒன்றும் பெண் அதிகாரிலாம் ரொம்ப மரியாதையோடு பேசுகிறேன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில் கூடி கலெக்டரேட்டில் பத்திரிகையாளர் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீங்க. அதில் நானும் காரசாரமாக கோரிக்கை வச்சு கோச்சிக்கிட்டேன். 3 ஆண்டாக ஒதுக்கலை, கடைசி ஆண்டு 4ஆவது ஆண்டு தான் எனக்கு அந்த நிதி ஒதுக்குனாங்க. அந்த நிதியும் ஒதுக்கி மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய தொகுதிக்கு நான் போராடி என்எல்சி, உங்கள் அரசாங்க நிதி இல்லை, தமிழ்நாடு அரசு நிதி இல்லை, என்எல்சி நிதி. அந்த என்எல்சினுடைய அந்த சிஎஸ்ஆர் நிதியிலையும் அந்த மைன்ஸ் ஃபண்டையும் ஏன் பாதிக்கப்பட்ட நெல்லிக்குப்பம், பட்டாம்பாக்கம் பகுதிக்கு நான் கேட்கின்ற போது அதுக்கு ஒத்துக்கிட்டு கமிட்டியில் அப்ரூவ் கொடுக்கப்பட்டதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ரத்து செஞ்சாங்க? அந்த தனிப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த அதிகாரம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு யார் கொடுத்தா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி வாழத்தை வந்து குவிச்சவங்களா? 2 அமைச்சர், கலெக்டர்ஸ், 9 எம்எல்ஏக்கள் கூடி ஒரு மீட்டிங்கில், அதான் கமிட்டி, தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட 2 அமைச்சர், இத்தனை எம்எல்ஏக்கள் கூடிய கமிட்டி. அதில் ஐயப்பன், நான், சபா, விருத்தாச்சலம் எம்எல்ஏ எல்லாரும் கூடி முடிவெடுத்து அதை வந்து பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு பிரிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு, சாலைக்கு, செக் டேமுக்கு, தடுப்பணைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நிதி எங்கே போயிருக்கு? யாருடைய தொகுதியில் செலவிடுறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கூட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மழை வெள்ள நிவாரணத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை குடும்பங்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சு சொந்த தமிழ்நாடு அரசு செலவில் அவர்களுக்கு உணவு எத்தனை வேலை வழங்கியிருக்கீங்க? உணவு அரசு செலவில் வழங்குறத வேற ஒருத்தர் கிளைம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2வது, யாராச்சும் இப்போ என்எல்சியோ அல்லது இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் நான் வழங்கின மாதிரி பல நல்ல உள்ளங்கள் உணவு கொடுத்துருக்காங்க. அதை அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசு செலவில் வழங்கினதா பில் கிளைம் பண்ணிக்கிறாங்க. கொரோனாவிலையும் இந்த தவறு நடந்துச்சு, இப்பயும் இதுமாரி தவறு நடந்து. அப்போ மழை வெள்ளம் வரும்போது இது வந்து மக்களுடைய வரி பணத்தை யாரோ சில பேர்களுக்கு தவறான ஊழல் செய்கிற, லஞ்சம் செய்கிறோம், வாக்கிரிச்சு போடுறதுக்காக இந்த இயற்கை பயன்படுத்தி கொள்வது என்ன? எவ்வளோ கொதிநிலையில் இருக்கிறோம் நாங்கள்? எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பொறுத்து போகிறது? இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை, இந்த கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து இந்த மக்களுக்கான அத்தனை பாதிப்புகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு கூறிய நீங்கள் இந்த ஒன் டைம் பேமெண்ட்டே எங்களுக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை ஆறு ஏரி குளங்களை தூர்வாரினீங்க? முறையாக தூர்வாரினீங்களா? சொல்லுங்கள். 2 வீராணத்தில் நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களே, வீராணத்தில் இறங்கி நாற்று நடும் போராட்டம் நட்டேன். ஏன் 50 கோடி ரூபாய் ஒரு பொக்லின் கூட உள்ள வந்து தூர்வாரம் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இப்போ இது நூற்றுக்கணக்கான கோடி இப்போ பெருமாள் ஏரியில் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோடு இல்லை, அங்கே வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை, சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி பத்திரிகை நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்து அதை நான் கமிட்டிக்கு வந்த போது அங்கே இருக்கிற விவசாய பாசன சங்க தலைவர்கள் கடிதமாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண சொல்லி அன்றைக்கு தமிழ்நாடு நடமாடும் சட்டப்பேரவை குழு பரிந்துரை செய்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த கோப்பு அப்படியே இருக்கு. கலெக்டர் தான் மாறி இருக்கிறாரு. என்ன நடவடிக்கை சொல்லுங்க? பஞ்சமி நிலத்தை 120 ஏக்கரை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத் தலைவர், அந்த கவுன்சிலர் ஒப்புதல் தரன உடனே அந்த கவுன்சிலே சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறாங்க அதிகாரிங்க. அந்த பஞ்சாயத்து கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறீங்க. அதை எனக்கு கேள்விப்பட்டு நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ சரி, அவங்க எழுத்து போடாப்பட்டேன்னா நான் போடுறேன்னு சொல்லி ஒரு டிஆர்டி ஆணையரே தன்னுடைய சேம்பருக்கு 2 பெண் அதிகாரிகளை தனியாக அழைத்து சேம்பரில் விட்டு மிரட்டி அவங்க மயக்கம் போட்டு ஒரு அதிகாரி அங்கே விழுந்திருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரி எப்படி தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய மிக உயர்ந்த துறையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரா எப்படி பனகல் மாளிகை சைதாப்பேட்டில் அமர வச்சிருக்கு? நான் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல?
இதே நிலைமை நீடித்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய அரசுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில கருப்பாடுகளை உடனடியாக நீங்கள் களைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம். திமுக ஆட்சியிலங்க 2001 சொல்றேன். நீங்க திமுக ஆட்சி மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த மழை அப்பயும் மழை வெள்ளம் தானே வந்துச்சு. அண்ணா திமுக மழை வெள்ளம் வந்துச்சு. அப்பயும் செக் டேம் கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, பாதுகாப்பு தூர வாருங்கன்னு சொன்னேன். அதான் பாயிண்ட். அதுக்கு தான் 10 ஆண்டு அவங்க செய்யலைங்கிறத உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. உங்கள் ஆட்சியிலும் என் தொகுதியில் என் மாவட்டத்து தொடர்ந்து பேரிடர் மாவட்டமே இருக்குது. பாதிப்படைஞ்ச நாங்கள் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கோம். செய்யுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், கவன ஈர்ப்பு கொடுத்துட்டேன், ஒத்திவைப்பு தீர்மானம் நடத்துட்டேன். தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏவில் இந்த அவையை 2 நாள் நடத்துறது தப்பு, ஒரு 10 நாள் நடத்திருக்கணும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்டையர் ஹவுஸில் 234 எம்எல்ஏ அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எழுந்து ஒரு 3 நிமிடம் அவையை நடத்த விடாமல் குரல் கொடுத்த ஒரே எம்எல்ஏ நான் தான். ஏன் மற்ற கட்சியெல்லாம் அமைதியாக இருக்குது? அப்புறம் இன்னும் இவ்வளோ நேரம் போது கேட்டு இப்போ யார் ஏங்க மந்திரி இங்கே வர்றவர் யார்? அதிமுக மந்திரி வந்தார், எனக்கு சொல்லாமல் வந்தாருன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன இதுக்கு மேலே பொது வரைக்கும் என்ன சொல்லுவாங்களே, ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்து பண்ணுற மாதிரி கேள்வி கரெக்ட். இதுக்கு மேலே என்ன கரெக்டாக சொல்ல முடியும்? இதுக்கு மேலே என்ன கரெக்டாக கிளியராக சொல்கிறேனே. 2 அமைச்சர்கள் என்ன சொல்லாமல் ஏன் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன், என் தொகுதிக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். துணை முதலமைச்சர் ஏன் எனக்கு சொல்லாமல் வந்தீங்கன்னு கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் துணை முதலமைச்சர் இருந்தாங்க. பெரியாரின் பேரன், காங்கிரஸ் கட்சியின் பேர் இயக்கத்தின் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர் இன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். நன்றி.